வணக்கம் நண்பர்களே. வெங்காய பகோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வெங்காய பகோடா எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நான் கம்பெனிக்குள்ளார போனேங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட எதுவுமே எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காட்ட முடியல. மாஸ்டர்கிட்ட எப்படி செய்யறதுன்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாக விளக்கத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நான் சொல்கிறேங்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 1க்கு 2 தடவை கூட வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க. என்னென்ன சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். இஞ்சிங்க, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அரிசி மாவு, கடலை மாவுங்க. இவ்வளோ தான் வெங்காய பகோடாவுக்கு தேவையான பொருளுங்க. நம்ம ரோட்டு ஓரத்தில் உள்ள டீ கடைங்கள்லாம் தயார் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள், அதே பகோடா தான். சுவிஸ் ஸ்டாலில் செய்கிறாங்க பாருங்கள், அதே பகோடா தான். இது சுவிஸ் ஸ்டாலில் ஆர்ட்ரு வந்ததுனால அங்கே போகுதுங்க பகோடா, அதனால் செய்கிறாங்க. போகிற வரவங்க ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பக்கத்தில் நின்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். இன்னொரு தடவை கூட சொல்கிறேன் பாருங்கள். இஞ்சியை நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துங்க. பூண்டை நல்லா தட்டிடுங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. வெங்காயத்தை நல்லா சீவி எடுத்துங்க. மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. பெருஞ்சீரகம் போட்டுங்க. கருவேப்பிலை தழை, கொத்தமல்லிங்க, அரிசி மாவு, கடலை மாவுங்க. இவ்வளோ தாங்க இந்த வெங்காய பகோடாவுக்கு தேவையான பொருள். இப்போ பாருங்கள், பகோடா எப்படி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனால் தான் நீங்கள் எடுக்கணும். வேகாமல் எடுத்திங்கன்னா மாவாக தான் இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்தாலே நீங்கள் பகோடா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுங்க. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி கருவி போன மாரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி தான் வெங்காய பகோடா தயார் பண்ணுவாங்க. இது சுவிஸ் ஸ்டாலுக்கு போகிறதுனால டெய்லி ஆர்ட்ரு வந்துடும். டெய்லி ஆர்ட்ரு வந்துச்சுன்னா போய்டும். நம்ம பஸ் ஸ்டாண்டில் உள்ள சுவிஸ் ஸ்டாலு கடைங்கள்லாம் இதேமாரி தான் இதேமாரி கம்பெனிகளில் தான் வாங்கி விற்பாங்க. இப்போ பாருங்கள், வேகாததுனால எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து அதனால தான் காட்டுறாங்க. இந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது. நல்லா வெந்து வரணும். நல்லா எந்த அளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வெந்துடுச்சான்னு எடுத்து பாருங்கள். வெந்துடுச்சுன்னா எடுத்துடுங்க. ஆனால் இந்தமாரி செவுந்து வரணும், நல்லா வெந்து வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் மட்டும்தான் இந்த பகோடா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த பகோடா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.